அனைவருக்கும் வணக்கம். சித்தர்கள் என்றவுடன் நாம் அமானுஷ்ய விஷயங்களாக நடக்கக்கூடியதை மட்டும்தான் பார்க்கிறோம். நம்மளுடைய வாழ்வில் நிறைய மாற்றங்களை தருவது, நாம் நினைத்தது நடப்பது, இவையெல்லாம் தான் சித்தர்கள் நமக்கு செய்து தந்திருக்கிறார்கள், தருகிறார்கள் என்று நம்புகின்றார்கள். ஆனால் உண்மையில் சித்தர்கள் மிகப்பெரிய ஆய்வை செய்து இந்த உலகத்தில் அமானுஷ்யத்தையும் தாண்டி எண்ணற்ற விஷயங்களை நமக்கு தந்து சென்றிருக்கிறார்கள். இன்றைய அளவில் நாம் அதை தன்னை அறிந்து உணராததால் நம்மால் அதை படித்து புரிந்து கொள்ள முடியவில்லை. அன்று சித்தர்கள் எதையெல்லாம் சொல்லியிருந்தார்களோ இன்று அதை அறிவியல் சாதிக்கிறது. ஆனால் அறிவியலுக்கு முன்பாகவே சித்தர்கள் இதை கண்டுபிடித்து உலகத்துக்கு தந்திருக்கிறார்கள். இன்றளவும் அணுவுக்கு அணுவாக இருக்கக்கூடிய இறை ஆற்றலை ஒரு காலம் அறிவியல் கண்டுபிடிக்கும் பொழுது நமக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சித்தர்கள் கூறியது பெருமிதத்தை தரும். தன்னை அறிந்து உணர்வதற்காக தெளிவாகவும் விளக்கமாகவும் அகஸ்தியர் ஞான சைத்தன்யம் 51 கூறியிருக்கிறார். இன்றைய காணொளியில் அதில் 4வது பாடலையும் புருவ நடுப்பூட்டு திறக்கும் இரகசியத்தை கூறியிருக்கிறார். அதை பற்றி பார்க்கலாம். சொன்னபடி இன்னும் ஒரு சேதி சொல்வேன், ஜோதிதனிலே தினமும் தொடர்ந்து ஏறு, என்ன படித்தாலும் குருவில்லா சீடன், என்ன பிரயோஜனமாம் அலைந்து சாவான், பொன்னதனை கம்மாளர் உருக்கினார்போல் புருவ நடு தமர் திறக்க இரு கண் பூட்டு, கொன்றுவிடும் கருவியெல்லாம் ஜனத்தில் மாளும் கூத்தன் நின்ற சுளினைதனை திறமாய் காணே. பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். நான் கூறியபடி இன்னொரு இரகசியத்தை சொல்லுகிறேன். உள் ஒளியில் மனதை நிறுத்தி தொடர்ந்து செல்ல எவ்வளவு முயன்றாலும் குரு இல்லாமல் பயிற்சி செய்தால் பயனில்லை. தவறான வழியில் அலைந்து வீணாகி விடுவான். நூல்கள் படித்தாலும் குரு இல்லாமல் பயிற்சி செய்வதும் எந்த பயனும் இல்லாமல் அலைந்து சாவான். தங்கத்தை உருக்கி நகை செய்யும் கம்மாளர் எவ்வளவு கவனமாக உருக்கி செய்வாரோ அதுபோல் அகத்துக்குள் இருக்கும் புருவ நடு வாசல் திறக்க இரு கண்கள்தான் பூட்டு. இந்த பூட்டை குருவின் அருளால் தீட்சை பெற்று திறந்து உள்ளே சென்று புருவ நடு வாசல் திறந்தால் மாயையான உலகில் தொடர்பு ஏற்படுத்தி இயங்கும் கருவிகளான ஐம்பொறிகள், ஐம்புலன்கள், ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள், அந்தக்கரணங்கள் எல்லாம் அனைத்தும் அடங்கிவிடும். சுழிமுனை திறந்து பரம்பொருளை அறிந்து உணரலாம் என்று அகஸ்தியர் கூறுகிறார். எவ்வளவு இரகசியம் வெளிப்படையாக சித்தர்கள் சொன்னாலும் குரு இல்லாமல் அகத்துக்குள் நுழைவதற்கான இரு கண்களின் வாசலை திறந்து உள் ஒளியின் புருவ நடு வாசல் திறக்க குரு அருளும் குருவினுடைய உபதேசமும் இல்லாமல் நடைபெறாது. குருவிடம் தீட்சை பெற்று புருவ நடு வாசல் திறந்து புலனடங்கி சுழிமுனை திறந்து உள் உணர்வை அறிந்து உணர்ந்து இந்த ஜீவனை சிவமாக்க முடியும் என்று அகஸ்தியர் தன்னை அறிந்து உணர வழிகாட்டுகிறார். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.